अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुह। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यिदना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम वल फ़ुरक़ानिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिफ़ज़्लि बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहल्लज़ीना आमनू कुतिबा अलैकुमुस सियामु कमा कुतिबा अलल्लज़ीना मिन क़ब्लिकुम लअल्लकुम तत्तक़ून। सदक़ल्लाहु मौलानल अज़ीम। நிகரில்லா வாழ்வளித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த இறைவனுக்கே மாண்பில்லா புகழனைத்தும் அவ்விறையோனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சர்தாரே ஆலம் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய முஃமினீன்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நமக்கெல்லாம் ஈமானை, இஸ்லாத்தை நசீபாக்கி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் உம்மத்தினர்கள் என்கிற பெரும் வாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனித வர்க்கத்திற்கு ஏராளமான நிஅமத்துகளை அல்லாஹ் செய்திருக்கின்றான். ஓரிரண்டு நிஅமத்துகள் அல்ல. வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கின்றான். அவ்வளவு நிஅமத்துகளை அல்லாஹ் தஆலா நமக்கு செய்திருக்கின்றான். ஆயுள் காலங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அது ஒரு நிஅமத். ஆயுள் காலங்களை கொடுத்து அந்த ஆயுள் காலங்களிலே வணங்கி வழிபட்டு வாழக்கூடிய பாக்கியம் இருக்கிறது. அதுவும் மிகப்பெரிய நிஅமத். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய நிஅமத். அன்பானவர்களே, உலகத்திலே வாழக்கூடிய காலங்களில் எத்துணை காலங்கள் உலகத்திலே நாம் வாழுகின்றோம். அற்பமான காலங்கள். மூதாதையர்கள், முன்னோர்களுக்கு கொடுத்த காலங்கள் நமக்கு இல்லை. 60க்கும் 70க்கும் மேற்பட்ட வாழ்க்கையை தான் அல்லாஹ் தஆலா நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். ஆனால் அந்த காலங்களை, குறைவான காலங்களை கொடுத்த ரப்புல் ஆலமீன் அமல்களை கொண்டு 1000 காலங்கள், 2000 காலங்கள், 2000 வருஷங்கள் வாழக்கூடிய அளவிற்கான பாக்கியம்
அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். குறைவான காலங்கள் தான், ஆனால் அமல்களின் மூலமாக நாம் கணக்கெடுத்து பார்த்தால் அல்லாஹு அக்பர், ரமலானுடைய மாதத்திலே அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ர் என்கிற இரவை வைத்திருக்கின்றார். இந்த இரவில், இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹு தஆலா கடைசி 10 நாட்களிலே ஒற்றைப்படையுடைய இரவுகளில் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். ஒரு நாள் நாம் நின்று வணங்கினோம் என்று சொன்னால் 84 வருஷத்திற்கு மேல், கிட்டத்தட்ட 85 வருடங்கள் நாம் நின்று வணங்கினால், இடைவிட்டு தூங்கி எழுந்து சாப்பிட்டு விட்டு வேலைகள் போக பாக்கி நேரம் நாம் அமல்கள் செய்கிறோம் அல்லவா, அப்படி அல்ல. வாழ்நாள் அந்த 85 வருடங்களும் நின்று வணங்கினால் என்னவோ அந்த நன்மையை அல்லாஹ் தஆலா அந்த இரவில் வைத்திருக்கின்றார். ஒருத்தருக்கு 10 வருஷம் கிடைச்சா, ஒருத்தருக்கு 20 வருஷம் கிடைத்தால், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்விடத்திலே கேட்டார்களாம், யா அல்லாஹ், 100 வருடம் நான் நோன்பு நோக்கக்கூடிய நசீபை எனக்கு கொடு. வாழ்க்கை முழுக்க நோன்பு நோற்பதற்காக வேண்டிய ஒரு வருஷத்தையும் சஹாபாக்கள் கேட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த இன்பத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். அமல்களிலே ஈடுபாட்டை அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு கொடுத்தான். இந்த காலங்களின் மகத்துவம் என்ன, மரியாதை என்ன, மாண்பு என்ன, இந்த காலங்களை எப்படி கழிக்க வேண்டும், இதற்கு எவ்வளவு மகத்துவத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் என்பதை சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா வலுவாக கொடுத்திருந்தார். அவர்கள் தெளிவாக புரிந்து வைத்திருந்ததன் காரணத்தினால் இந்த காலங்களை அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடிய விஷயத்திலே கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய நிலை எப்படி இருக்கின்றது? எல்லா நாட்களைப் போலவும், எல்லா மாதங்களைப் போலவும், எல்லா இரவுகளைப் போலவும், எல்லா பகல்களைப் போலவும் தான் ரமதானுடைய மாதம் கழிகிறது என்பது வருத்தத்திற்குரிய செயல், வருத்தத்திற்குரிய விஷயம். அல்லாஹ் கொடுத்த இந்த பாக்கியங்களை அனுபவிக்க வேண்டும். எதிலே நமக்கு இன்பம் இருக்கின்றது? காசு பணத்திலே இன்பம் இருக்கின்றது, மாளிகைகளிலே இன்பம் இருக்கின்றது, குடும்பங்களிலே இன்பம் இருக்கின்றது, இபாதத்துகளிலே வணக்க வழிபாடுகளிலே எப்படி இன்பம் நாம் இருக்கிறது? நம்முடைய இன்பம் எப்படி இருக்கிறது? தொழுகையிலே இன்பம் இருக்கின்றதா? குர்ஆன் ஓதக்கூடிய விஷயத்திலே இன்பம் இருக்கின்றதா? நோன்பு நோற்பதிலே இன்பம் இருக்கின்றதா? நஃபிலான வணக்கங்கள் இருக்கின்றது, அதிலே நமக்கு இன்பம் இருக்கின்றதா? அல்லாஹ் எதையெல்லாம் அம்சங்களாக சொல்கிறானோ, எதையெல்லாம் பாக்கியங்களாக சொல்கின்றானோ, அதிலே நமக்கு இன்பங்கள் இருக்கின்றதா என்று பார்த்தால் யோசிக்கத்தான் வேண்டும். எந்த இன்பத்திலே நாம் மூழ்கிக் கொண்டிருக்கின்றோம்? அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்திலே அவ்வளவு இன்பம் நமக்கு இருக்கின்றது. உலகத்தை தேடக்கூடிய விஷயத்திலே அவ்வளவு இன்பம் நமக்கு இருக்கின்றது. நாளைக்கு மறுமை சார்ந்த அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோடு, அல்லாஹ்வை சிரித்த முகத்தோடு நாம் காண வேண்டுமே. அதற்கு இந்த உலகத்திலே அமல்கள் செய்ய வேண்டுமே, இபாதத்துகள் செய்ய வேண்டுமே, சாலிஹான அமல்கள் வேண்டுமே. அல்லாஹ்வை சந்திப்பதற்கு அந்த சிந்தனை, அதிலே நமக்கு இன்பம் இருக்கின்றதா? உலகத்திலே ஒருவரை நாம் சந்திக்க போகின்றோம், ஒரு பெரிய ஆள், அவரை சந்திக்கிறதுக்கு போறோம். எப்படி போவோம்? நாம மாலைகளோட போவோம். மரியாதை செய்வதற்காக மாலைகளோடு போவோம், ஆர்ப்பாட்டத்தோடு போவோம், கத்திக்கொண்டு கூச்சலிட்டு கொண்டு நாம் போவோம். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க என்று சொல்லி நாம் கத்திக்கொண்டு போவோம். தலைவருக்கு ஒரு குசி வந்துடும், நமக்கு இவ்வளவு பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க, நமக்கு இவ்வளவு பெரிய ஃபேன்ஸ், ரசிகர்கள் இருக்கிறார்களா என்று ஒரு விதமான மயக்கம், ஒரு விதமான போதை ஏற்படும்.
நாம் யோசிக்க வேண்டும். நாளைக்கு அல்லாஹ்வை சந்திப்பதற்கு நாம் எப்படி போகப் போகிறோம்? நாளைக்கு அல்லாஹ்வை நாம் சந்திப்பதற்கு எப்படி நாம் நாளைக்கு அல்லாஹ்விடத்திலே நாம் நிற்கப் போகின்றோம்? அல்லாஹ்வை சந்திக்கப் போகின்றோம். அதற்கான தயாரிப்புகளை நாம் என்ன செய்து வைத்திருக்கின்றோம்? இபாதத்துகளோடு, சாலிஹான அமல்களோடு நாளைக்கு அல்லாஹ்வை நாம் சந்திக்க வேண்டும். அது மகத்தான பாக்கியம். ரமலானுடைய காலங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றார். யோசிக்க வேண்டும். அல்லாஹ் ரமலானை பற்றி சொல்லும் பொழுது, நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, உங்களுக்கு மட்டும் நான் நோன்பை கடமையாக்கவில்லை, உங்களுக்கு புத்தி உண்டான சமுதாயத்திற்கு நான் எப்படி நோன்பை கடமையாக்கினேனோ அப்படிதான் உங்கள் மீதும் நான் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றேன். புதுசா ஒரு விஷயத்தை நீ ஏற்படுத்தியிருக்கிற புதிய விஷயத்தை நாம செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். ஆனா உனக்கு மட்டும் இல்லப்பா, உன்னுடைய மூதாதையர்களுக்கும் அப்படி நான் கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்லி அல்லாஹு தஆலா லேசாக்கி கொடுத்தான், நோன்பை கொடுத்தான். நோன்பு நோருங்கள் என்று சொன்னான். குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, விதியாக்கப்பட்டிருக்கிறது. ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கிறது? அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்கிறான், அகீமுஸ் ஸலா. ஜகாத்தை பற்றி சொல்கிறான், ஆத்து ஜகாத். தொழுவுங்க, ஜகாத்து கொடுங்க. ஏன், எதற்கு என்று அல்லாஹ் சொல்லவில்லை. தொழுவுங்க அவ்வளவுதான், ஜகாத்து கொடுங்க அவ்வளவுதான். உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. தொழுகை எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி நீங்கள் தொழுவுங்கள். ஜகாத்து எப்படி கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அப்படி ஜகாத்து கொடுங்க. ஆனா நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகும், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி என்று அல்லாஹ் சொல்கின்றார். தக்வா உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி நோன்பை நான் கடமையாக்கி இருக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, 1000 ரக்காத்தை தொலை சொன்னா நாம தொழுவதற்கு தயார். 1000 ரக்காயத்து தொலை முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? தொழ முடியும். 1000 ரக்காய் தொழுவ முடியும். நம்மால் சாத்தியம் இருக்கின்றது. 1000 குர்ஆன் ஓத முடியுமா? ஓத முடியும். இன்னைக்கு எங்க சாத்தியமே இல்லை. சாத்தியமில்லாத விஷயத்தெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்கிறீங்க. ஒரு குர்ஆன் ஓதுறதுக்கே இந்த முக்கு. 1000 குர்ஆன் எங்க போய் ஓதுவது? ஒருவேளை நேரம் ஒதுக்கி ஓதினால் 1000 குர்ஆனும் ஓதலாம் என்று வைத்துக் கொள்வோம். நேரம் ஒதுக்கி தொழுதால் 1000 ரக்காத்தும் தொழலாம் என்பதை வைத்துக் கொள்வோம். 1000 தஸ்பீஹுகள் ஓத முடியும், 1000 கலிமாக்கள் ஓத முடியும், 1000 ஸலவாத்துகள் ஓத முடியும். எல்லாம் சரிதான். ஆனால் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை விட வேண்டும். அதுதான் தக்வா. 1000 ரக்காத்து தொழுவது பெரிய விஷயம் இல்லை. பேணுதலோடோ பேணுதல் இல்லாமலோ தொழுவது அது வேறு விஷயம். ஆனால் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை நாம் விடுவது என்பது நம்மால் முடியாத காரியம். ஒரு காரியம் நாம செஞ்சிட்டு இருக்கோம், நம்முடைய வழக்கமா புறம் பேசக்கூடிய காரியம் ஒன்று இருக்கிறது. ஏதாவது 4 பேர் சேர்ந்தால் புறம் பேசுவது, யாராவது ஒருத்தரை பற்றி புறம் பேசுவது, பலா கழுவுறது. இதை விட சொன்னால் விட முடியாது. சரிதானே? 1000 ரக்காத்து தொழுவது பெரிய விஷயம் இல்லை. நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாவத்தை விட வேண்டும். ரமதானை கொண்டு நோக்கம் அதுதான். ஒரு நாளுடைய ரமதானின் மூலமாக நாம் ஆரோக்கியம் பெற வேண்டும். நம்முடைய உடல் மாத்திரமல்ல, நம்முடைய ஈமானும் ஆரோக்கியம் பெற வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பரிபூரணம் அடைய வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கியம் பெற வேண்டும். நம்முடைய அமல்கள் ஆரோக்கியம் பெற வேண்டும். அமல்களிலே ஆரோக்கியம் வேண்டும், ஈமானிலே ஆரோக்கியம் வேண்டும், தக்வாவிலே ஆரோக்கியம் வேண்டும். நோன்பின் மூலமாகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றார். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா வேதத்தை கொடுப்பதற்கு அழைத்த பொழுது 1000 ரக்காத்து தொழுதுட்டு வாங்கன்னு அல்லாஹ் கூப்பிடல. 40 நோன்புகள் வைத்து விட்டு வாருங்கள் என்று அல்லாஹ் சொன்னார்.
40 நோன்புகள் வைத்து விட்டு வாருங்கள். நோன்பிலே இன்பத்தை கண்டதினால் 100 வருஷம் எனக்கு கொடு, 100 வருஷமும் நான் நோன்பு நோக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 100 வருஷமும் நோன்பு நோற்றார்கள். அந்த வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான். 100 வருஷமும் நோன்பு நோட்டுத்தான் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு வரலாற்றை நாம் பார்க்கின்றோம். எதனால் அந்த இன்பம் ஏற்பட்டது? உள்ளத்திலே இயற்கையாக அல்லாஹ்வே பரிசாக கிடைத்தால் வேறு என்ன வேண்டும் நமக்கு, வேறு எதை நாம் சாதிக்கப் போகின்றோம் என்கிற நிலைக்கு சஹாபாக்கள் இருந்தார்கள். எல்லாவற்றையும் நீ தவிர்ந்து கொள்கிறாயே, உனக்கு பரிசு வேறு என்ன கொடுக்கிறது, என்னையே பரிசாக எடுத்துக்கொள் என்று அல்லாஹ் சொல்கின்றார். ஆனால் சர்வசாதாரணமாக போய்விட்டது. இன்றைக்கு ரமலானுடைய மாதங்கள் நோன்புகள் சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. காலையில் எழுந்து நோன்பு நோக்கின்றோம், மாலையில் நாம் நோன்பு திறக்கின்றோம், அவ்வளவுதான். பசியோடு இருந்தோம், தாகத்தோடு இருந்தோம், அதை தவிர வேறு எதுவும் நமக்கு இல்லை. எவ்வளவு பேணுதல் தேவை, எவ்வளவு பேணுதல் வேண்டும். அல்லாஹ் தஆலா பாவங்களை விட்டு விலகி இருக்க சொல்கின்றான். புறம் பேசக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, அடிச்சாட்டியங்கள் செய்யக்கூடாது, பாவங்களையும் விட்டு விலக வேண்டும். ஹலாலாக்கி வைத்திருப்பதை விட்டு விலக வேண்டும். சாப்பிடுவது ஹலால், தண்ணீர் குடிப்பது ஹலால். ஆனால் நோன்பை நோற்று நோன்புடைய நிலையில் தண்ணீரும் குடிக்கக்கூடாது, சாப்பிடவும் கூடாது, ஹராம். என்னுடைய மனைவிதான் நான் ஒன்று கூட முடியும், நான் உடலுறவு கொள்ள முடியும் என்று இருந்தாலும் நோன்பு வைத்த நிலையிலே ஒன்று கூட முடியாது, ஒன்று கூட கூடாது. அதுதான் சட்டம். ஒன்று கூட முடியாது. நீ செய்யக்கூடிய காரியத்தை கூட அல்லாஹ்வுக்காக வேண்டி நீ விலகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் செய்வீர்களா? பாவத்தையும் விட வேண்டும். ஆகுமாக்கப்பட்டிருக்கக்கூடிய சில காரியங்களை விட்டு விலகிக் கொள்ள வேண்டும். அதிலே தான் தக்வா இருக்கின்றது. சஹாபாக்களின் காலத்திலே மது அருந்தக்கூடிய அறியாமை காலகட்ட சூழ்நிலைகள், செயல்பாடுகள் இருந்தது. மது அருந்தக்கூடிய பழக்கம் இருந்தது. ஆனால் அல்லாஹ் தஆலா 3 கட்டமாக நிறுத்தினான். 3வது கட்டத்திலே இதுவெல்லாம் ஷைத்தானுடைய காரியம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். மது அருந்துவது ஷைத்தானுடைய காரியம் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்ன மாத்திரத்தில் சஹாபாக்கள் பானைகள், மது நிரம்பி இருக்கக்கூடிய பாத்திரங்கள், பானைகள் அனைத்தையும் உடைத்தார்கள். மது ஆறுகள் ஓடியது. இதுதான் வேண்டும், இதுதான் தக்வா. அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்வது தக்வா அல்ல, பேணுதலும் வேண்டும். அல்லாஹ்வை பயப்பட வேண்டும், பேணுதலும் வேண்டும். ஒரு விஷயம் ஹராம் என்று இருந்தால் அதை செய்து கொண்டே நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன் என்று சொல்வது தக்வா இல்லை. அல்லாஹ்வை பயந்து அந்த காரியத்தை விட வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும், அந்த காரியத்தையும் விட வேண்டும். அதுதான் தக்வா. சஹாபாக்கள் விட்டார்கள். புறம் பேசக்கூடிய பழக்கம் இருக்கிறது, நோன்பின் மூலமாக அதை கைவிட வேண்டும். என்ன ரிசல்ட் வரும்? நோன்பு வச்ச நிலையில நாம யோசித்து பார்க்கின்றோம். நோன்பு வைத்த நிலையில பெரும்பாலும் யாரும் புறம் பேசுறதில்லை, கொஞ்சம் விலகித்தான் இருக்கிறோம். நான் நோன்பாளியாக இருக்கின்றேன். யாராவது ஏதாவது பேச வந்தார்கள் என்றால் நான் நோன்பாளி என்று சொல்ல வேண்டும். நான் நோன்பு வைத்திருக்கின்றேன்,
நான் புறம் பேச மாட்டேன், பொய் பேச மாட்டேன். ஒருவேளை இந்த காரியத்தை, இந்த செயலை அல்லாஹ் கபூல் செய்தால் வாழ்நாள் முழுக்க புறம் பேசாமல் ஆகிவிடுவோம். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கு தந்தல் புரிவானா. புறம் பேச மாட்டோம் வாழ்நாள் முழுக்க பொய் பேச மாட்டோம். நோன்பு வைத்த நிலையிலே நான் பொய் பேச மாட்டேன் என்று சொல்லி நாம் பொய்யை விட்டு தவிர்ந்திருக்கின்றோம், புறத்தை விட்டும் தவிர்ந்திருக்கின்றோம், கோள் சொல்வதை விட்டும் தவிர்ந்திருக்கின்றோம், பாவங்களை விட்டும் தவிர்ந்திருக்கின்றோம். இன்றைக்கு பார்க்கின்றோம் சிலர்கள் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் உண்டு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கம் எல்லா மாதத்திலையும் 5 பாக்கெட்டுன்னு சொன்னால் நோன்புல மட்டும் நான் 1 பாக்கெட்டு தான் அஜர்த்தேன். நோன்புல இது பெருமையா? இது ஒரு பெருமையா? இது வரவேற்கத்தக்க விஷயமா? 1 பாக்கெட்டை குறைச்சிட்டீங்களே, அவார்டு கொடுத்துடலாமா? நீ ஒரு நோன்பை நீ பயன்பெற்றால் அது ஒரு நாள் நோன்பின் மூலமாக 30 நாளும் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். ஒரு நாள் நோன்பின் மூலமாக வருடம் முழுக்க பாதுகாப்பு கிடைக்க வேண்டும். அதுதானே நோக்கம். தக்குவாவின் நோன்பின் மூலமாக நீங்கள் தக்குவா அடைய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் என்றால் என்ன காரணம், என்ன தக்குவா? ரமதான் மாதத்தில் மாத்திரம் பாவங்களை விட்டு தவிர்த்திருந்து கொண்டு மற்ற மாதங்களிலே பாவம் செய்வதற்கா? ரமதான் மாதத்தில் மட்டும் பாவம் செய்யறதில்லை, பாவத்தை விட்டு விலகிக் கொண்டு மற்ற மாதத்தில் பாவம் செய்யறது. வழக்கம் போல் 5 பாக்கெட் ஆரம்பமாகிவிடும் நோன்பு முடிந்ததற்கு பிறகு. நிச்சயமாக இதற்கான பதிலை நாம் அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும். மிகப்பெரிய ஆபத்து இருக்கின்றது. ஒருவர் அமல் செய்தும் அந்த அமலின் மூலமாக அவருக்கு பிரயோஜனம் கிடைக்கவில்லை என்றால், தொழுகிறோம், தொழுகையின் மூலமாக பிரயோஜனம் கிடைக்கவில்லை, நோன்பு நோக்கிறோம், நோன்பின் மூலமாக பிரயோஜனம் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதற்கான பதிலை அல்லாஹ்விடத்திலே சொல்ல வேண்டும். அதற்கான தண்டனை இருக்கின்றது. நோன்பு வைத்த நிலையிலே புகைப்பிடிக்கிறது இல்லை, நோன்பு திறந்துட்டு அடிக்கிறது. யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட நிலை. நோன்புடைய காலங்கள் கிடைத்தும் நோன்பு நோற்காத நிலையும் இருக்கின்றது. எத்துணை நபர்களுக்கு நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியங்கள் இருக்கிறது. எத்துணை நபர்கள் நோன்பு நோக்க முடியாமல் எனக்கு முடியல என்று நினைத்து கொண்டு நோன்பு இல்லாதவர்கள் உண்டு. கடை வச்சிருக்கிறேன், வெயிலா இருக்கு, வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேலை பளுவை குறைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாள் முழுக்க நீங்கள் வேலை பார்க்கிறீர்கள் என்றால் ரமதான் மாதத்திலே பாதியாக்கி கொள்ளுங்கள். நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள், நோன்பை விட்டு விடாதீர்கள் என்று இருக்கும் பொழுது, நான் கடை வைத்திருக்கின்றேன், வெயிலாக இருக்கிறது, நான் விவசாயியாக இருக்கின்றேன் என்று சொல்லி நோன்பை விட்டும் விலகி இருக்கிறோம் அல்லவா? இவ்வளவு பெரிய துர்பாக்கியம் அது. வாழ்க்கையில் நோன்பு நோக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். நம்முடைய இன்பங்கள் எதிலே இருக்கிறது? நோன்பிலே இன்பம் உண்டா? அமல்களிலே இன்பம் உண்டா? ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா நலவை நாடுகிறார் என்றால் சாலிஹான அமல்களை செய்கிற வாக்கியத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுப்பான். ஒருவருக்கு அல்லாஹ் நலவை நாடி இருக்கிறான் என்றால் எப்படி புரிந்து கொள்வது? எனக்கு அல்லாஹ் நலவைதான் நாடி இருக்கின்றான் என்று சொல்லி நாம் எப்படி புரிந்து கொள்வது? சாலிஹான அமல்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியமானவர்கள், உங்கள் மீது அல்லாஹ் நலவை நாடி இருக்கின்றான். சாலிஹான அமல்களை செய்தால் நீங்கள் பாக்கியவான்கள், உங்கள் மீது அல்லாஹ் தஆலா கிருபை செய்திருக்கின்றான். ஆகவேதான் நீங்கள் சாலிஹான அமல்களை செய்கிறீர்கள். நீங்கள் பாவம் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் மீது அல்லாஹ் நலவை நாடவில்லை, நீங்கள் துர்பாக்கியவான்கள். ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு எப்படியாவது அந்த காரியம் நம்மை விட்டும் வெளியாகிவிடும், நம்மை விட்டும் சென்றுவிடும், செய்ய முடியாத சூழ்நிலை அல்லாஹ் தந்து விடுவார். உலகத்திலே வாழக்கூடிய காலங்களிலே சாலிஹான அமல்களை செய்ய வேண்டும். அழகான நோன்பை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான்.
ரமலான் மாதத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். ரமலான் மாதத்தை நாம் பார்க்கிற பொழுதே அல்லாஹு தஆலா விவரிக்கின்றான். ஷஹரு ரமலான், ரமலானுடைய மாதம் இருக்கிறதே, உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆனோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது ரமலானுடைய மாதம். ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹர ஃபல்யஸும், இந்த மாதத்தை அடைந்தால் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். இந்த மாதம் கிடைத்தால் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள். உஜீபு தாவத்த தாஇ இதா தஆனி, துஆவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது இந்த மாதம். யாராவது என்னை அழைத்தால் நான் பதில் தருகிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அதே போன்று வ அன்தும் ஆகிஃபூன ஃபில் மஸாஜித், பள்ளிவாசலோடு நீங்கள் தொடர்போடு இருங்கள். ரமலானுடைய மாதத்திலே நாம் நோன்பு நோற்றுவிட்டால், குர்ஆனை ஓதிவிட்டால், துஆ செய்துவிட்டால், பள்ளிவாசலோடு நாம் தொடர்போடு இருந்து விட்டால், ஏனைய மாதங்களும் அந்த காரியங்கள் நம்மை தொடர்ந்து வரும். ஏனைய காலங்களும் அந்த இன்பத்தோடு நாம் இருப்போம், அந்த சந்தோஷத்தோடு நாம் இருப்போம். அந்த பாக்கியம் நமக்கு வருடம் முழுக்க கிடைக்கும். இந்த மாதத்தை நாம் உதாசீனப்படுத்தினால், அவமரியாதை செய்தால், கண்ணிய குறைவாக நடத்தினால், ஏனைய மாதங்களுக்கும் நமக்கு ஆபத்து தான். நமக்கு ஆபத்து என்பது ஒருவர் தாக்க வருகிறார் என்பது ஆபத்தல்ல, உடலிலே நோய்வாய்ப்பட்டிருப்பது ஆபத்தல்ல. அமல்களை விட்டும் தூரமாகிறோம் அல்லவா, நோன்பை விட்டும், தொழுகைகளை விட்டும், குர்ஆன் ஓதுவதை விட்டும், திக்ர் செய்வதை விட்டும், இன்னபிற அமல்கள், சாலிஹான் அமல்கள் செய்வதை விட்டும் நம்முடைய காலங்கள், நம்முடைய நாட்கள் தூரமாக்கப்பட்டால் அதுதான் பெரிய ஆபத்து என்பதை நாம் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரமலானுடைய மாதத்தை முழுமையாக அடையக்கூடிய நசீபி அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. 30 நோன்புகளையும் நோக்கக்கூடிய நசீபி அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அனைத்து நாட்களும் தராவீஹ் தொழக்கூடிய நசீபி அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. அனைத்திலிருந்தும் பேணுதலாக வாழக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக. இதன் மூலமாக வருடம் முழுக்க பாதுகாப்பு பெறக்கூடிய நசீபி அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.